இருக்கிறதையும் இல்லாததையும் ஊதி ஊதி பெருசாக்குறதானே இந்த வீட்டு மகாராணியோட வேலை. பாவம், வலிக்குதுன்னு சொல்றதுக்கு கூட அவனுக்கு ஆள் இல்ல. அண்ணி நல்லவங்கன்னு காமிச்சுக்கணுங்கிறதுக்காக அதுக்காக இருக்கிறவங்களெல்லாம் கெட்டவங்கள காமிக்கணுமா என்ன? அப்பா அம்மா இல்லாத பையன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம செல்வம் அவனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கானே. உங்க கண்ணை எது மறைக்குதுன்னு தெரியல. உண்மையை புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறீங்க, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீ முதல்ல மத்தவங்க சொல்றத கேளுன்னு. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் அஸ்வின் மேல தப்பு இல்லைன்னு. நீங்க தான் கேட்காம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவன் கேட்க மாட்டான், ஏன்னா சேர்ந்து இருக்கிற சேர்க்கு அப்படி. உங்களுக்குலாம் இதே வழக்கமா போச்சுல்ல. ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது மகா தப்பா இருக்குன்னு சொல்லுவா. ஆனா நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க. கடைசியில எல்லா இடத்துக்கும் போய் முட்டி மோதி நிக்கும் போது மகாதான் காப்பாத்துவா. நல்லா சொல்லுங்கப்பா, இன்னும் எத்தனை தடவை பட்டாலும் இவங்களுக்கு எல்லாம் புரியவே மாட்டேங்குது. ஆமா, நீ அங்க வந்து பாத்திருந்தா உண்மை எது பொய் எதுன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். வராமலே எங்களுக்கு தெரியும் அண்ணி. நேர்ல போயும் உங்களுக்கு அது புரியலையே தான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. என்ன புரிஞ்சது உனக்கு? உனக்கு புரியறது மட்டும்தான் உண்மையா? மற்றவங்க யாருக்குமே அறிவில்லை நினைச்சிட்டு இருக்கியா நீ? இவ்வளவு பண்ணியும் அஸ்வின் எங்க கிட்ட அவ்வளவு மரியாதையா நடந்துக்கிட்டான். இத பாரு, அஸ்வின் நிச்சயமா திவ்யா கிட்ட தப்பா நடந்திருக்கவே மாட்டான். திவ்யா சொல்றதா உண்மைன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. செல்வம், ஜீவா சொல்லுங்க. ஜீவா, என்னண்ணே, என்னாச்சு? இன்னொரு வீடியோ வந்திருக்குமா? நான் தான் திவ்யா, இவர் அஸ்வின். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எங்க அண்ணன் இவர் அடிச்ச வீடியோவை நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. நீங்க எல்லாரும் இவர மோசமான ஆளு நினைச்சு திட்டி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆனா அஸ்வின் மேல எந்த தப்புமே இல்ல. என் மேல விழுந்த பூச்சிய அஸ்வின் தட்டி விடும்போது நான் அந்த பூச்சிய பார்த்து பயந்து திரும்பிட்டேன். அப்போ ஆக்சிடென்டலா என் ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு. அங்க ரோட்ல போயிட்டு இருந்த என் அண்ணனும் அண்ணியும் பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்காம அஸ்வினை போட்டு இப்படி அடிச்சிட்டாங்க. பட் அஸ்வின் ரொம்ப நல்லவர். என்னால அஸ்வினுக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்துக்கு மன்னிப்பு கேட்க நான், எங்க அக்கா, எங்க அம்மா எல்லாரும் அஸ்வின் வீட்டுக்கு வந்திருக்கோம். என் பையன் அஸ்வின உங்க எல்லாரும் முன்னாடியும் தானே அடிச்சான். அதனாலதான் உங்க எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும் நாங்க வந்திருக்கோம். தம்பி, என் பையனால உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. ஆமா அஸ்வின், சாரி, ரொம்ப சாரி. ரொம்ப ரொம்ப சாரி அஸ்வின். என்னங்க இந்த விஷயத்தை விடுங்க. அத்தை, நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட நாங்க எதிர்பார்க்கல. செல்வம் இப்படி பண்ணுவான்னு கூட தான் நாங்க நினைச்சு பார்க்கல. அஸ்வின் கிட்ட மன்னிப்பு கேட்க போகவே கூடாதுன்னு நான் சொன்னேன். நீங்க ஊர் உலகத்துக்கு தெரியற மாதிரி என் பையன் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு வீடியோ போட்டிருக்கீங்க. யாரு கிட்ட அப்படி வீடியோ போட்டீங்க? இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் உங்க அண்ணனத்தமா திட்டிட்டு இருக்காங்க. அண்ணன் செஞ்ச தப்புக்கு தான் எல்லாரும் அண்ணனை திட்டுறாங்க. ஆனா செய்யாத தப்புக்கு அஸ்வின் பொம்பளை பொறுக்கின்னு பேர் வாங்குறது மட்டும் நல்லா இருந்துச்சா? ஏய், என்ன பேசுற நீ? இப்பவும் சொல்றேன், நீங்கெல்லாம் இவ்ளோ நம்புற அளவுக்கு அவன் ஒண்ணு நல்லவன் இல்ல.
இன்னைக்கு அவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறத நம்பிக்கிட்டு இதுக்கு முன்னாடி அவன் பண்ண எல்லா தப்பையும் மறந்துட்டீங்க.